குரு வாழ்க, குருவே துணை. வள்ளலார் தெய்வ வைத்தியகம் ஆரோக்கிய விழிப்புணர்வு மையம் சார்பாக உங்க அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க ஒரு மிக முக்கியமான விழிப்புணர்வு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரகம். சிறுநீரகம் ஒருவேளை உங்களிடம் பேச இருந்தா, அது சொல்லக்கூடிய 7 எச்சரிக்கை அறிகுறிகள் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தகவலையும், உடல் தினமும் சொல்லும் செய்கைகள். இத நம்ம புறக்கணிக்கிறோமா? அல்லது அத பேணி பாதுகாக்கிறோமா? அப்படின்ற ஒரு தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதோடு சேர்ந்து தண்ணீர் நம்ம குடிக்கிறது போதுமானது அளவு இருக்குமா? அந்த தண்ணீர் குடிக்கிறது மட்டும் சிறுநீரகத்த பாதுகாக்க முடியுமா? அப்படின்ற ஒரு தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒருவேளை சிறுநீரகம் உங்களிடம் பேசுவதை நீங்க எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் அமைதியா என்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னை கவனிப்பதில்லை அப்படின்றது தான் பொதுவா எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கிய தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிறுநீரகம் பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு செயல்படக்கூடிய ஒரு உறுப்பு. அது பாதிக்கப்படும் வரை பல நேரங்கள் பெரிய அறிகுறிகள் தெரியாமல் கூட இருக்கலாம். சிறுநீரகம் ஏன் இதுல ரொம்ப முக்கிய செயல்பாடுகளை செய்யுது அப்படின்றத ஒவ்வொரு நாளும் உங்களின் உடல் ரத்தத்தை வடிகட்டி தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான உதவி இந்த சிறுநீரகம் செய்கிறது. உடலில் நீர் மற்றும் தாது பொருட்கள் சமநிலையை பராமரிக்கிறதுக்கு இந்த சிறுநீரகம் நமக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை செய்யுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுல இந்த சிறுநீரகத்தின் முக்கிய பங்கு ரொம்ப முக்கியமா வேலை செய்யும். அதுல நம்ம சொல்லக்கூடிய அந்த 7 எச்சரிக்கைகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம்னா, கால் அல்லது கண்கள்ல ஒரு வீக்கம் இருக்கும். தொடர்ந்து அந்த வீக்கம் இருந்துட்டு இருக்கும். அந்த அறிகுறிகள் ஒரு எச்சரிக்கையா நம்ம எடுத்துட்டு, தகுந்த மருத்துவரை நம்ம சந்திச்சு ஆலோசனை பெற்றுக்கணும். அப்புறம் சிறுநீரக பழக்கவழக்கம் மாறுபடும். அளவுகள் மாறுபடலாம். போற காலங்கள், நேரங்கள் மாறுபடலாம். அதோடு சேர்ந்து காரணமே தெரியாம ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வு நம்ம உடல் சந்திக்கிற மாரி ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாரி இருந்தாலும் சிறுநீரகத்தில் நமக்கு ஒரு எச்சரிக்கை தெரிவிக்குதுன்னு நம்ம எடுத்துக்கணும். பசியின்மை. நான் நல்லா சாப்பிடுவேங்க. ஆனா எனக்கு என்னன்னு தெரியல. இப்போ ரொம்ப பசியே எடுக்கிறது இல்ல. உணவு மேல நாட்டமே போறதில்ல. அப்படி கூட சிறுநீரகம் சார்ந்த ஒரு எச்சரிக்கையா நம்ம எடுத்துட்டு, அதுக்கு தகுந்த ஆலோசனை நம்ம எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். உயர் அழுத்தம், ஓவர் பிரஷரா ரொம்ப தொடர்ந்து இருக்கிறதுனா கூட, இந்த மாரி அறிகுறிகள் இதுக்கு தொடர்புடையதா இருக்கும். அரிப்பு அல்லது தோல் உலர்ந்து போதல். அதாவது தோல்ல ஸ்கின் அரிச்சுக்கிட்டே இருக்கும். காஞ்சு போற மாரி இருக்கும். சிலர் பேருக்கு ஸ்கின். அதாவது தோல் பகுதி. அந்த மாரி இருந்தாலும் நீங்க அவசரமா போயிட்டு ஒரு மருத்துவர ஆலோசனை பெற்று, அதுக்குண்டான மருத்துவத்த எடுக்கிறது ரொம்ப நன்மையை தரும். இந்த சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு உதவும் நல்ல பழக்கவழக்கங்கள் அப்படின்னா, உடலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீய குடிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் உப்பு அதிகமா பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல இருக்குது அப்படின்னா, அத அளவோட பயன்படுத்திக்கணும். தினமும் உடற்பயிற்சி செய்யணும். போதுமான அளவுக்கு தூக்கத்த நம்ம மெயின்டெயின் பண்ணி பராமரிக்கணும். ரத்த அழுத்தம் மற்றும் ரத்த சர்க்கரை பரிசோதிக்கிறதுக்கு கட்டுப்பாட்டுல நம்ம வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த மாரி அறிகுறிகள் ஏதாவது இருந்தா, மருத்துவர்களை சரியான முறையில அணுகி, முறையான ஒரு மருத்துவத்த பயன்படுத்தி சிறுநீரகத்துக்கு பேணி பாதுகாத்துக்கணும். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய சிறுநீரகம் தினமும் ஓய்வு இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதற்கு நம்ம நன்றி சொல்லும் ஒரு சிறந்த வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கியமான வாழ ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றுவது மட்டும்தான் அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய நன்றிகள். இந்த தகவல் மேலும் பயனுள்ளதாக இருந்தா உங்க குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும் பகிருங்க. மேலும் ஆரோக்கியமான விழிப்புணர்வு தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதை பத்தி தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். வேற ஏதாவது தகவல் இருந்தா நீங்க கமெண்ட்ல போடுங்க. இல்லைன்னா இதுல நம்பர் இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஆலோசனை பெற்றுக்கங்க. வணக்கம். வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை.